வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இதோட டாபிக் என்னன்னா, இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட். இந்த லோக்கலைஸ்டு போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து எப்படி பண்றாங்க? அ நம்ம என்னென்னலாம் செக் பண்ண போறோம்? என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவை? இது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம வெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, வெல்ட் பண்ணி முடிச்ச உடனே, வெல்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ, அத ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால, வெல்லுக்கு வந்து பெட்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம வந்து அந்த பைப்பையோ, இல்ல காம்பனன்ட்டையோ நம்ம எப்படி ஹீட் பண்றோம் அப்படின்னா வந்து, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் மூலியமா அ நம்ம வந்து ஹீட் பண்றோம். இந்த ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற நம்ம அ அந்த பேடு பேரு செராமிக் ஹீட்டிங் பேட். ஸோ இந்த பேட் மூலியமா தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் மூலியமா நம்ம வந்து ஹீட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கியூசி இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா சூப்பர்வைசரோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த பிடபிள்யூஎஸ்டி ப்ரொசீஜரை வந்து ப்ராப்பரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? அந்த ப்ரொசீஜர் படி தான் வந்து ஃபாலோ பண்றாங்களா? அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கியூசி இன்ஸ்பெக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து வந்து இப்போ பிடபிள்யூஎஸ்டி முடிஞ்ச உடனே அந்த சார்ட், ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணி வேலிடேட் பண்றது தான் வந்து இந்த வெல்டிங் இன்ஜினியரோட வேலை. சரிங்களா? இந்த பிடபிள்யூஎஸ்டி பண்றதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து இந்த பிடபிள்யூஎஸ்டி பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மென்ட், டூல்ஸ், அப்புறம் மெட்டீரியல் எல்லாம் தேவை அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் சென்டர். இதுதான் வந்து பவர் சோர்ஸ். ஓகேங்களா? நம்ம பவர் குடுக்கக்கூடிய இதத்த வந்து இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் புரோகிராமர் ஆர் கண்ட்ரோலர். இதில தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து புரோகிராம் பண்றோம். நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் டெம்பரேச்சர், அந்த ஹீட்டிங் ரேட்டு, அதுக்கப்புறம் டைமு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சோக்கிங் டெம்பரேச்சர், அந்த சோக்கிங் டைமு, அப்புறம் ஹீட்டிங் ரேட்டு, ஓகேங்களா? அதே மாரி கூலிங் ரேட்டு, ஓகேங்களா? கூலிங் டைமு, அ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த புரோகிராம்ல தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம். இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டர் 3வது. இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் ஹீட்டிங், கூலிங், சோக்கிங் டெம்பரேச்சர் இது எல்லாமே ரெக்கார்ட் பண்றது. அந்த சார்ட். சரிங்களா? இந்த சார்ட்ட வந்து இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ல வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி, நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அ ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் தான் வந்து இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தெர்மோகப்புள் அட்டாச்மென்ட் யூனிட். இது இத இத வச்சு தான் நம்ம வந்து இந்த தெர்மோகப்புள வந்து நம்ம வந்து அந்த அந்த வெல்டுல வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். இத நீங்க பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் மெத்தட் ஓகேங்களா? இந்த மெத்தட் உள்ள தான் ஆ நம்ம வந்து தெர்மோகப்புள வந்து அட்டாச் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த ஹீட்டிங் பேட். இத வந்து என்ன செராமிக் பேட் ஹீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அந்த டெம்பரேச்சர ரெக்கார்ட் பண்றதுக்கு, டெம்பரேச்சர வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து உங்களுக்கு வந்து தெர்மோகப்புள். இது நம்ம வந்து டைப் கே, ஜே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்பன்சேட்டிவ் கேபிள். நம்ம அந்த தெர்மோகப்புள கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த கம்பன்சேட்டிவ் கேபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தெர்மோகப்புள் புட்டி. இந்த தெர்மோகப்புள் புட்டி எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஐசோலேஷனுக்காக நான் வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா வந்து அந்த செராமிக் பேட்ல டச் பண்ணாம இருக்கிறதுக்காக. சரிங்களா? ஆ கான்டாக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த தெர்மோகப்புள் புட்டிய நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் டீஆக்ஸி அலுமினேட் அந்த புட்டிய நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து ஒரு ஃபிளாஞ்சோ இல்ல ஒரு த்ரெட்டட் ஏரியால வந்து போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடைசேஷன் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அத வந்து நம்ம வந்து அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த டீஆக்ஸி அலுமினேட் அந்த புட்டிய வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பவர் கேபிள்ஸ், செகண்டரி பவர் கேபிள்ஸ். அதுக்கப்புறம் செராமிக் ஃபைபர் பிளாங்கெட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து அ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து இந்த பிளாங்கெட். இந்த பிளாங்கெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல அந்த செராமிக் அந்த பேட் ஹீட்டர் இருக்கு பார்த்தீங்களா?
அதில ஃபுல்லா நம்ம வந்து ராப் பண்ணிடணும். சரிங்களா? ராப் பண்ணிருவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த செராமிக் ஃபைபர் பிளாங்கெட்ஸ். இது வந்து ஒரு இன்சுலேஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஜென்ரலா என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிடபிள்யூஎஸ்டி பண்றதுக்கு என்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ரூவ்ட் வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் WPS சரிங்களா? அதில தான் வந்து பிடபிள்யூஎஸ்டி டெம்பரேச்சர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இப்போ வந்து ஒரு பல்க்கான ஒரு 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 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பல்க்கா நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ண போறோம் அப்படின்னா வந்து, நம்ம வந்து ஒரு பிடபிள்யூஎஸ்டி டேபிள் மாரி ஒண்ணு ரெடி பண்ணணும். அதில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லொகேஷன், டிராயிங் நம்பர், டயாமீட்டர், வால் திக்னெஸ்ஸு, மெட்டீரியல், ஹீட்டிங் ரேட்டு, கூலிங் ரேட்டு, அதுக்கப்புறம் சோக்கிங் டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் சோக் டைமு. இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு டேபிள் மாரி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கிளையன்ட்டுக்கு வந்து அவங்களோட ரிவ்யூக்கு அனுப்புவோம். ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேவா? அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அப்ரூவ் பண்ண உடனே நம்ம வந்து இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த டேபிள்ல வந்து அந்த அந்த பிடபிள்யூஎஸ்டி ரெக்யர்மென்ட் வந்து நம்ம வந்து ஏஎஸ்எம்பி 31.3 அதில வந்து 331.1.1 அந்த டேபிள வந்து அத வந்து மீட் பண்ற மாரி நம்ம வந்து அதில மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? புரியுதா? இத வச்சு தான் நீங்க WPS நீங்க வந்து மேக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அக்யூரசி வந்து செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஏஎஸ்எம்பி 31.3 அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் ரேட்டும், கூலிங் ரேட்டும் ஓகேங்களா? 316 டிகிரி செல்சியஸ்க்கு எபோவா நம்ம வந்து போகும்போது, உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அந்த 222 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிறக்கூடாது. சரிங்களா? ஆ அத மட்டும் நீங்க வந்து கவனமா பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு இப்ப வந்து பிடபிள்யூஎஸ்டி முடிஞ்சுச்சுன்னா, வெல்டிங்கோ இல்ல மறுபடியும் ஹீட் பண்றதோ எதுவுமே கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்றீங்க, இல்ல வெல்டிங் பண்றீங்க, இல்ல ஹீட்டிங் பண்றீங்கன்னா, திரும்ப நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து திரும்ப பண்ணணும். ஓகேங்களா? அதே மாரி இப்போ வந்து ஒரு பிடபிள்யூஎஸ்டி வந்து இப்ப பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா, இப்ப அதில வெல்டிங் ஏதாச்சும் பண்ணா, திரும்ப நம்ம வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? அ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணிடணும். சரிங்களா? இப்போ ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் பண்ணாலும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ணணும். பிடபிள்யூஎஸ்டி முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க இதில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்ப இன்கேஸ் இப்போ ரெயின் வந்து மழை வருது அப்படின்னா வந்து, உங்களுக்கு அதனால வந்து ஏதாச்சும் புரொடக்ஷன் இல்லாம ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒர்க் வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, அப்போ வந்து அத வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? ஏன்னா அந்த அந்த கூலிங் அது கூட அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அது ஒண்ணு. அதே மாரி இந்த பிடபிள்யூஎஸ்டி பண்ணும்போது ஏதாச்சும் ரெஸ்ட்ரெயின்ட் ஓகேங்களா? ரெஸ்ட்ரெயின்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அத வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா, அப்பதான் வந்து காம்பவுண்ட் வந்து ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா? அ அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரெயின் இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சார்ட் எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து இந்த பிடபிள்யூஜி சார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து நம்மளுடைய கிளையன்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சுட்டு, அவங்களோட ரிவ்யூ அப்ரூவலுக்காக நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த அவங்க அப்ரூவ் குடுத்த உடனே, நம்ம அது எல்லாமே வந்து நம்மளோட பெர்மனன்ட் ரெக்கார்டுக்காக நம்ம ஃபைல் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தெர்மோகப்பிள் ரெக்யர்மென்ட்ஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தெர்மோகப்பிள் ரெக்யர்மென்ட்ஸ்ல வந்து நீங்க என்ன என்ன பண்றீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த தெர்மோகப்பிள வந்து எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம், எவ்வளோ தேவை, இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இது எப்படி நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆன் த டயா வச்சு தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதே மாரி எவ்வளோ நம்பர் ஆஃப் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் தெர்மோகப்பிள் நம்ம வந்து அதில வந்து பைப்ல வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர்லாம் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப அந்த நான் சொன்னேன்ல, டயா வச்சு எத்தனை தெர்மோகப்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு பைப் டயாமீட்டர் வந்து 305 mm அதுக்கு கீழ இருந்துச்சுன்னா, ஒரே தெர்மோகப்பிள் மட்டும் யூஸ் பண்ணா போதும்.
அது நம்ம எந்த பொசிஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 12 o'clock பொசிஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுவே வந்து உங்களுக்கு வந்து 305 எம்எம்க்கு மேலேயும் 610 எம்எம்க்கு கீழே இருந்துச்சுன்னா 2 தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணலாம். இது என்னென்ன பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து 12 o'clock பொசிஷன், அதுக்கப்புறம் 6 o'clock பொசிஷனில் வந்து நம்ம தெர்மோகப்பிளை வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ பைப் டயாமீட்டர் வந்து 610 எம்எம்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படின்னா வந்து 4 தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணலாம். ஒன்று என்னென்னா 12 o'clock பொசிஷன், 6 o'clock, 3 o'clock, 9 o'clock பொசிஷனில் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். எப்படி அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இதில் பார்க்கலாம். டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் அந்த மெத்தட் மூலியமாக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த தெர்மோகப்பிளை வந்து இப்போ வந்து இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இது மேக்னெட்டு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து அந்த தெர்மோகப்பிள் வயரை வந்து நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த மேக்னெட்டை வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அட்டாச் பண்ணிட்டு தெர்மோகப்பிள் ஒரு எண்டு வயரை வந்து அந்த ஹோல்டர் மூலிமா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டிஸ்சார்ஜ் மெத்தட் மூலியமா அது வந்து ஸ்பார்க் வந்து அது அட்டாச் ஆகிக்கும். அடுத்தது வந்து அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அதில் டச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸ்பார்க் வந்தோன்னா அது ஜாயிண்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டை வந்து 3 months ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கேலிப்ரேட் பண்ணணும். அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த சார்ட் இருக்குது பார்த்தீங்களா? சார்ட்டை வந்து டேட்டு, அப்புறம் வந்து அந்த என்னென்ன எந்த காம்பவுண்டில் வந்து நம்ம வந்து அந்த பிடபிள்யூசி பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைமிங்கு, டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனேயும் டேட்டு, டைமிங்கு, நம்மளோட சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் அந்த சார்ட்டில். இதில் வந்து நம்ம வந்து 2 டைப் ஆஃப் தெர்மோகப்பிளை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கே டைப், இன்னொன்று வந்து ஜே டைப். இந்த நம்ம வந்து இந்த கே டைப்போட கலர் கோடு என்ன அப்படின்னா, எல்லோ வந்து பாசிட்டிவ், ரெட்டு வந்து நெகட்டிவ். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகப்பிளை எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் வெல்டிங் அந்த மெத்தடில் மட்டும்தான் நம்ம வந்து தெர்மோகப்பிளை வந்து அட்டாச் பண்ண முடியும். அதையும் பண்ணணும். ஓகேங்களா? அதான் சேஃபான நம்ம மெத்தட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம தெர்மோகப்பிளை வந்து டைரெக்டாக வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் எலமெண்ட்டோட டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அதனால நம்ம வந்து அந்த புட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூசி பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தால அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சார்ட்டில் வந்து ஓகேங்களா ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் டேட்டு, டைமிங்கு, என்ன காம்பனண்ட் எல்லாமே வந்து இந்த சார்ட்டில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடேஷனை தடுக்கிறதுக்காக நம்ம டிஆக்சி அலுமினேட் அதை வந்து நம்ம வந்து இந்த த்ரெட்டடு ஏரியா, அதே மாதிரி இந்த ஃப்ளான்ஸ் ஃபேஸு, அதே மாதிரி போல்ட் ஹோல்ஸு இந்த ஏரியாலலாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து ஆக்சிடேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த ஹீட்டிங் எலமெண்ட் எல்லாமே நம்ம தரவாக நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாச்சும் வந்து எலமெண்ட் வந்து எலமெண்ட்டோட வயர் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது பீட்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கா, இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா? எந்த காம்பனண்ட்டில் அதை வந்து பிடபிள்யூசி பண்ண போகிறோம், அதில் வந்து எதுவும் கண்டாமினன்ட் இருக்கா, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், பெயிண்ட்டு, வாட்டரு, அதர் ஃபாரின் மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கா நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரிகேட்லாம் வச்சுட்டு வார்னிங் சைன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அங்கே வந்து போடணும். சரிங்களா? பேரிகேடு இல்லை வார்னிங் சைன் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே எங்கே வந்து நம்ம பிடபிள்யூசி பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்காக கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் அசம்பிளி, அந்த அந்த செராமிக் ஹீட்டிங் பேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா?
நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, எதுவும் புரோக்கன் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். அதே மாரி அந்த லென்த்து எத்தன நம்மளுக்கு வந்து அந்த செராமிக் பேட்ஸ் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இது எப்படி எத பொறுத்துன்னா, உங்களுக்கு வந்து இந்த நாமினல் அந்த டயா வச்சு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நீங்க வந்து 1 இன்ட்டு CP48 சிபின்னா செராமிக் பேட் ஓகேங்களா? இந்த 48 இது நீங்க வந்து இந்த திக்னெஸ் வால் திக்னெஸ் வந்து 20னா இந்த இந்த ஒரு பேட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, டேபிள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி தான் நீங்க வந்து அந்த அந்த செராமிக் பேட், அந்த ஹீட்டிங் பேட வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாரி இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கும், வால் திக்னஸ்க்கும் உள்ள கேப் வந்து 15 எம்எம்க்கு அ உள்ள தான் இருக்கணும். விச்செவர் லெஸ்ஸர் 15 எம்எம்க்கு மேல போகக்கூடாது. அதே மாரி உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் எலமெண்ட் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் லைன் அந்த வெல் சிம்க்கு சென்ட்ரல் லைனா வந்து இருக்கணும். சிம்மெட்ரிக்கலா இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த இது. அதோட ட டைமென்ஷன்ஸ். இப்ப சிபி3ன்னா அதோட விட்த் எவ்வளோ? லென்த் எவ்வளோ? அதே மாரி சிபி4க்கு விட்த் எவ்வளோ? லென்த் எவ்வளோ? இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்சுலேஷன் அசெம்பிளி. இதில வந்து நம்ம இன்சுலேஷனா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த ஃபைபர் நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? அதே வந்து இன்சுலேஷனா நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த ஹீட்டிங் பேட கவர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து 25 திக் இன்சுலேஷன் பிளாங்கெட்டா நம்ம வந்து பிளாங்கெட்டா யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து எப்டின்னா, இந்த வெல்டுலேருந்து இங்கிட்டு 300 இங்கிட்டு 300 உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மினிமம் வந்து 300 மேக்ஸிமம் நீங்க எவ்வளோ வேணா நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த பிளாங்கெட் மூலியமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா, அந்த 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 நம்பர் ஆஃப் லேயர வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி எத பொறுத்துனா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வால் திக்னெஸ்ஸு, பைப் டயாமீட்டரு, ஜாயிண்ட் கான்ஃபிகரேஷனு, அப்புறம் சைட் கண்டிஷன் இத பொறுத்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படின்னா, இந்த போஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ட எத வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்டின்னா, இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வச்சு தான் நம்ம வந்து ஹீட்டிங் எலமெண்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டிங். இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டர் இது வந்து ஒரு எக்யூப்மென்ட். சரிங்களா? இது வந்து எத பொறுத்து இது ரெக்கார்ட் பண்ணுது அப்டின்னா, இந்த தெர்மோகப்பிள் அந்த இத வச்சு தான் இது வந்து ரெக்கார்ட் பண்ணி, உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் அந்த ரெக்கார்ட வந்து உங்களுக்கு வந்து தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சார்ட்டோட ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம சார்ட்டோட ஸ்பீட வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். எவ்வளோனா 25 பெர் ஹவருக்கு 25 வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். அது வந்து எப்படின்னா, நம்ம காலிபிரேஷன் பண்ணும்போதே நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் சைக்கிளுக்கு முன்னாடி அந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டர், அதோட பிரிண்டர், கலர்டு இங்கு இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் கிளாரிட்டியா வந்து வருதா, சஃபிஷியன்ட்டா இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். எவ்வளோ வந்து நம்ம செட் பண்ணணும் டெம்பரேச்சர் ஸ்டார்ட்டிங்கு, அதுக்கப்புறம் சோக்கு, அதுக்கப்புறம் டவுனு இது எல்லாமே நீங்க இந்த இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இதில வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ சோக் டெம்பரேச்சர் தேவை, டைமிங்கு எல்லாமே நீங்க இதில வந்து நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பரேஷன். சரிங்களா? எப்படி நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியூசி இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாமே செக் பண்ண முடிச்ச உடனே, உங்களுக்கு வந்து அந்த அந்த சார்ட்ல வந்து சைனு, டேட்டு ஓகேங்களா? டைமிங் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னீஷியன்ஸ் அந்த பிடபிள்யூஹெச்டி பண்றாங்கல்ல, அந்த டெக்னீஷியன் அவங்க வந்து டபிள்யூபிஹெச்ல என்ன பேராமீட்டர் இருக்கோ, அந்த பேராமீட்டர வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பிடபிள்யூஹெச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து அந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சார்ட் கிடைச்ச உடனே மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த கியூசி இன்ஸ்பெக்டர் வந்து அ மறுபடியும் சைன் பண்ணி உங்களுக்கு வந்து டைமிங்கு, டேட்டு ஓகேவா? ஃபினிஷ் டேட்டு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அந்த சார்ட்ல. ஓகேங்களா? இதான் வந்து அந்த கியூசி இன்ஸ்பெக்டரோட வேலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
இன்னொன்னு என்னன்னா, இந்த உங்களுக்கு வந்து அந்த சோக்கிங் டைம் இருக்கு பார்த்தீங்களா? மினிமம் வந்து சோக்கிங் டைம் வந்து 1 ஹவர். இப்போ வந்து சில இதுக்கு ஹார்ட்னஸ் லிமிட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிக்யூஆர்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த சோக்கிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து 80%க்கு லெஸ்ஸர் தெனா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பிலோ 300 டிகிரி செல்சியஸுக்கு கீழ வந்துருச்சுன்னா, உங்க அந்த ஹீட்டிங் சிஸ்டத்த வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? கூலிங் கூலிங் பண்ணும்போது பிலோ 300 டிகிரி செல்சியஸுக்கு கீழ வந்துருச்சுன்னா, நீங்க வந்து அந்த ஹீட்டிங் சிஸ்டத்த கூல் பண்ணி இது டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்சுலேஷன எப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, இந்த 150 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ வந்துருச்சுன்னா, அந்த இன்சுலேஷன் பிளாங்கெட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு ஹீட்டிங் பண்ணும்போதும் சரி, அந்த கூலிங் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப 2 பாயிண்ட் ஆஃப் ஹீட்டிங் ஜோன்ல வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது. ஓகேங்களா? இத நீங்க வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்அசெம்பிளி அண்ட் போஸ்ட் ஒர்க் எக்ஸாமினேஷன் இதத்தான் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூஎஸ்டி முடிஞ்சுச்சு அப்படின்னா வந்து இந்த பவர் சோர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த செகண்டரி பவரை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இன்சுலேஷன் பிளாங்கெட் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ 150 டிகிரி செல்சியஸ்க்கு வந்த உடனே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த த்ரெட்டட் போல்ட்ஸு அதோட ஹோல்ஸு அதுக்கப்புறம் த்ரெட்ஸு இந்த ஹீட்னால எதுவும் டேமேஜ் ஆயிருக்கா ஆக்சிடேஷன் வந்திருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தெர்மோகப்பில வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா பிடி இல்லைன்னா வந்து எம்டி வந்து பண்ணணும். விசுவல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த நம்ம பிடபிள்யூசி பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹீட்னால எதுவும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அது முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து 100% வந்து ஹார்னஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது அந்த சார்ட் வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்டில் வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்டேஷனில் வந்து என்னென்னலாம் டாக்குமெண்டேஷனில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் நம்பர் பிடபிள்யூஹெச்டி அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஓகேவா எத்தனை தெர்மோகப்பல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நேம் ஆஃப் த டெக்னீஷியன் டபிள்யூபிஎஸோட ரெஃபரன்ஸ் அப்புறம் வந்து பிடபிள்யூஹெச்டியோட ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷனில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த டேபிள் சொன்னோம் பார்த்தீங்களா? டேபிள் இந்த டேபிளில் தான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணி நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் பிடபிள்யூஹெச்டி பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், சி யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த அந்த சார்ட் வந்து எப்படி ரீட் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். பாய், டேக் கேர்.